So a textile company is considering two mutually exclusive investment proposals. Expected cash flow after tax. அப்போ எல்லாமே cash flow after tax கொடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லாமே டிப்ரிசியேஷன் டாக்ஸ் மறுபடியும் டிப்ரிசியேஷன் ஆட் பண்றது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ப்ரொபோஸ் டு எக்ஸெட் இருக்கு, ப்ரொபோசல் ஒய், ரெண்டு ப்ரொபோசல் இருக்கு. இது வந்து நம்ம எதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எதை எடுக்கலாம், எதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி கேட்டாவே நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நெட் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தி கம்பெனி எம்ப்ளாய்ஸ் தி ரிஸ்க் அட்ஜஸ்டட் மெத்தட். ஓகே, இதெல்லாம் ஓகே. ஸோ இங்க வந்து மற்ற சம்பளம் என்ன சொல்லியிருப்பாங்க, நமக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து ஒரே ஒரு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் தான் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த சம்பளம் என்ன மாடல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பே பேக் பீரியட் கண்டுபிடிக்கணும். இந்த பே பேக் பீரியட் கண்டுபிடிச்சு இப்போ 3 இயர்ஸ் வந்துச்சு அப்படின்னா 3 இயர்ஸ் இங்கே இருக்கு, இந்த 1 to 50 இயர்ஸ் இருக்கா, அப்போ நம்ம இந்த 10% காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வச்சு ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம 8 வருஷம் நமக்கு பே பேக் பீரியட் வந்துச்சு அப்படின்னா 8 வருஷம் இங்கே இருக்கு, 5 to 10 இயர்ஸ்ல இருக்கா, அப்போ 12% எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். 12 வருஷம் வந்துச்சு அப்படின்னா 10 இயருக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நம்ம காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து பிவி ஃபேக்டருக்கு 15% வச்சு ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ அதான் இந்த மாடல். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு எந்த ப்ரொபோசலும் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ நம்ம நெட் பிரசன்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நெட் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெட் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நமக்கு கேஷ் அவுட்ஃப்ளோ தெரியணும். நெக்ஸ்ட் வந்து பிரசன்ட் வேல்யூ கேஷ் இன்ஃப்ளோ தெரியணும். ஸோ ரெண்டு ப்ரொபோசலுக்குமே நம்ம நெட் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு எதுல நெட் பிரசன்ட் வேல்யூ அதிகமா இருக்கோ அந்த ப்ரொபோசல் வந்து நம்ம அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இயருமே சேம் இன்கம் தான் இருக்கு ப்ரொபோசல் ஒய்ல. ஓகே, அப்போ நம்ம பே பேக் பீரியட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி, நம்மளோட கேஷ் அவுட் ஃப்ளோ டிவைடட் பை கேஷ் இன்ஃப்ளோ ரெண்டையும் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பே பேக் பீரியட் கிடைச்சிரும். ஓகே, ஸோ பே பேக் பீரியட் எவ்வளோ, 5 லேக்ங்கிறது நம்மளோட கேஷ் அவுட் ஃப்ளோ டிவைடட் பை கேஷ் இன்ஃப்ளோ போட்டீங்க அப்படின்னா 3.448ல வந்து நம்மளோட பே பேக் பீரியட் ப்ரொபோசல் எக்ஸுக்கு. அப்போ 3.488னா அது இங்க இருக்கும், பிட்வீன் 1 and 5 இருக்குமா. அப்போ இதுக்கு வந்து நம்ம 10% காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் பே பேக் பீரியட் ஆஃப் ப்ரொபோசல் ஒய். ஏன் இங்க தனித்தனியா போட்டிருக்காங்க, இங்க வந்து ஒவ்வொரு வருஷமே இன்கம் வந்து வேரி ஆகுது, அப்போ நம்ம தனித்தனியா தான் போடணும். ஓகேங்களா? ஸோ பே பேக் பீரியட் வந்து ஃபர்ஸ்ட் இயரோட இன்கம் வந்து கேஷ் இன்ஃப்ளோ இங்க கொடுத்துருக்காங்க சம்லையே. ஓகே, ஸோ 6 இயர்க்கான நம்ம இன்கம் போட்டாச்சு. ஸோ குமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ நம்ம தனித்தனியா ஒவ்வொரு வருஷமும் வேற வேற இன்கம் வந்துச்சு அப்படின்னா நம்ம குமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடிப்போம். ஸோ 100 கூட 110 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 210 கிடைக்கும். 210 கூட 130 ஆட் பண்ணீங்கன்னா 340 கிடைக்கும். அது கூட 150 ஆட் பண்ணீங்கன்னா 490. அது கூட 160 ஆட் பண்ணீங்கன்னா 650 கிடைக்கும். 650 கூட 150 ஆட் பண்ணீங்கன்னா 800 கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து நம்ம எவ்வளோ ப்ரொபோசல் ஒய்க்கு வந்து கேஷ் அவுட்ஃப்ளோ வந்து 700. ஸோ 700 நமக்கு இங்கே கிடைக்கும், இந்த பிட்வீன் 5 and 6க்கு கிடைக்கும். கரெக்டா? ஸோ இது ரெண்டுக்கு பே பேக் பீரியட் போட்டீங்க அப்படின்னா 5 years 4 months. ஸோ 5 இயர்ஸ்ல நம்ம வந்து மேக்ஸிமம் எடுத்தாச்சு. அந்த பேலன்ஸ் உள்ள 50 வந்து இந்த 2 வருஷம், இந்த 5th year 6th year ரெண்டுக்கு இடையில ஒன்று இருக்கும். ஸோ பே பேக் பீரியட் நீங்க ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க எப்படி போடுறதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா 5 years 4 months. இப்போ 5 years 4 months அப்படின்னா இங்க இருக்கு, இங்க இருக்கு, பிட்வீன் 5 to 10 years. அப்போ 12% காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம 12% வந்து எடுக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், பே பேக் பீரியட் கண்டுபிடிச்சாச்சு. பே பேக் பீரியட் வச்சு நம்ம எந்த பெர்சன்டேஜ் எடுக்கணும்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம நெட் பிரசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எல்லா வருஷமே சேம் இன்கம் வந்துச்சு அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அந்த இன்கம் இன்ட்டு அதோட ஆனுட்டி ஃபேக்டர். ஸோ ஆனுட்டி ஃபேக்டர்னா என்ன, இந்த 6 வருஷம் இருக்குல்ல. ஸோ ப்ரொபோசல் ஒய்க்கு வந்து 6 வருஷம் நமக்கு இன்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 6 வருஷத்துக்கு பிவி ஃபேக்டர் கண்டுபிடிச்சு அந்த பிவி ஃபேக்டர் எல்லாத்துக்கும் 6 வருஷத்தோட பிவி ஃபேக்டர் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் 4.35ங்கிற ஆனுட்டி ஃபேக்டர். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்க நான் சிம்பிளா சீக்கிரம் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் ஒய்க்கு என்ன பிவி ஃபேக்டர் 10% எடுக்குன்னு சொல்லியிருந்தாங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க,
இந்த ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க 1/1 + r⁴n இப்படி சொல்லிட்டு போட்டிருப்பாங்களா. ஸோ இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 1/1 போட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு பி ஃபேக்டர் வந்து 0.909 கிடைக்கும். ஓகே, செகண்ட் இயருக்கு போட்டீங்க அப்படின்னா 0.826 கிடைக்கும். ஸோ தேர்ட் இயருக்கு போட்டீங்க அப்படின்னா 7.751 இந்த மாதிரி 6 இயருக்குமே போடணும். ஓகேவா, 4, 5, 6 இயருக்குமே போட்டு இந்த பி ஃபேக்டர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா சமேஷன் ஆஃப் திஸ் இதான் உங்களோட ஆன்டி ஃபேக்டர். ஓகேவா, ஸோ இதுதான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க சம்ல 4.355. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட எல்லா பி ஃபேக்டருமே கிடைச்சிடும். ஆட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்டி ஃபேக்டர். ஸோ எல்லா வருஷமே சேம் இன்கம் வந்துச்சு அப்படின்னா அந்த இன்கம் இன்ட்டு ஆன்டி ஃபேக்டரை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ கிடைச்சிடும். ஓகே, ஸோ ப்ரொபோசல் எக்ஸுக்கு வந்து இன்ஃப்ளோ கிடைச்சிருச்சு, அவுட்ஃப்ளோவும் இருக்கு. நமக்கு அவுட்ஃப்ளோ என்னது, அட் தி 0th பீரியட் வந்து நம்ம 5 lakh வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு நெட் பிரசன்ட் வேல்யூ பாசிட்டிவ்ல 1,31,475 கிடைக்குது. ஓகேவா, ஸோ ப்ரொபோசல் எக்ஸுக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ரொபோசல் ஒய்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு கேஷ் இன்ஃப்ளோ இங்கே இருக்கு. கேஷ் இன்ஃப்ளோ ஒவ்வொரு வருஷமும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம தனித்தனியா பி ஃபேக்டர் வச்சு இதுல வந்து நம்ம ஆன்டி ஃபேக்டர் வச்சு போட முடியாது. ஏன் அப்படின்னா இன்கம் வந்து ஒவ்வொரு வருஷமே வேரி ஆகுது. அப்ப நம்ம தனித்தனியா ஒவ்வொரு வருஷத்துக்குமே பி ஃபேக்டர் தனியா தான் வச்சு போடணும். ஓகேவா, ஒரே எல்லா வருஷமே சேமா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியா ஆன்டி ஃபேக்டர் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இங்க ஒவ்வொரு வருஷமே தனித்தனியா இருக்கிறதுனால நம்ம வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு தனியா பி ஃபேக்டர் போடணும். ஓகே, ஸோ பி ஃபேக்டர் நான் சிம்பிளா ஒன்று சொல்லித்தரேன். இப்போ நம்ம வந்து இங்க 12% இருக்கா. ஸோ 12% பி ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்க. நம்ம இங்க ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர். நான் ஃபர்ஸ்ட் 4 வருஷத்துக்கு மட்டும் போடுறேன், மற்றதுக்குலாம் நீங்க போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த இதுக்கு வந்து எவ்வளவு 12% எடுக்குன்னு சொன்னாங்களா. ஸோ 12%. ஸோ 12% எப்படி பண்ணணும் அப்படின்னா 1/, இப்போ 12% அப்படின்னா அது கூட 100 ஆட் பண்ணிக்கோங்க. 112 into 100. 1/112 into 100. (0.8928) வருது. நம்ம 3 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த 0 பாயிண்ட் இருக்குல்ல 0.8. ஸோ ஃபார்முலா படி போட்டாலும் ஓகே, இது கொஞ்சம் டைம் லென்த்தியா இருக்கும். இந்த மாதிரி போட்டாலும் ஓகே. 0.893 / 112 into 100. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் வர பிவி வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் சம் முடிஞ்சிடும். 0.893 / 112 into 100 போட்டீங்க அப்படின்னா 0.893 / 112 into 100 போட்டீங்க அப்படின்னா செகண்ட் இயரோட பி ஃபேக்டர் எவ்வளவு வருது, 0.797 வருதா. ஸோ இது ரெண்டையும் பாருங்க, இங்க வந்திருக்கா. ஸோ நெக்ஸ்ட் இதை வச்சு அந்த மாதிரி இப்போ இதே / 112 into 100 போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பி ஃபேக்டர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ கிடைச்சிடும். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா 7,06,330 கிடைக்கும். அதுல இருந்து நம்மளோட கேஷ் அவுட்ஃப்ளோ எவ்வளோ 7 lakh. இங்க 0th பீரியட் வந்து 7 lakh வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். அப்போ கேஷ் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோல இருந்து அவுட்ஃப்ளோ மைனஸ் பண்ணிட்டா நமக்கு பிரசன்ட் வேல்யூ கிடைக்குது. ஸோ நம்மளோட அக்செப்டன்ஸ் ரூல்ஸ் என்ன, நெட் பிரசன்ட் வேல்யூ பொறுத்த வரைக்கும் நம்ம பாசிட்டிவா வந்தாவே நம்ம அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இங்க ரெண்டுமே இருக்கே, 2 பாசிட்டிவுமே இருக்கு. அப்ப நம்ம எதை அக்செப்ட் பண்றது, பாசிட்டிவ்ல எது ஹையஸ்டா இருக்கோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 1,31,475 இருக்கு. இங்க வந்து 66,330 தான் இருக்கு. அப்ப நம்ம எது ஹையா இருக்கு, நெட் பிரசன்ட் வேல்யூ இதான் ஹையா இருக்கு. ஓகேவா, ஸோ நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸ் தான் நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னா ஒய்யை விட எக்ஸ் தான் ஹையரா என்பிவில இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே.